ஜெபம். அன்பின் பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துகிறோம் எஸ்அப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீதிமான்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. 100 மடங்கு இந்த புது மாதத்திலும் இந்த 7வது மாத தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு இருந்து புது புது கிருபைகள், பலன், சத்துவம், ஜீவன், சுகம், பலன் தந்து காத்து கொள்ளுங்க. காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய பலத்த கைக்குள் அடக்கி இருக்க கிருபை தாங்க ஏசப்பா. உம்மால் எல்லாம் கூடும். நம்பிக்கை வீண் போகாது. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் அப்பா. உன் நோயை உன்னில் இருந்து விலக்குவேன், குணமாக்குவேன் என்று சொன்ன தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, நன்றி ஏசப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதுமாக நீர்கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாத்தீர் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாமம் சிறந்த நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பு தந்து வாழ வைச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியதே உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியதே உங்க நாமமே. எதிரிகள் முன்பு வந்த ஒன்று ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில்
மகத்துவம் உண்டு. அப்பா உந்தன் நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேசத்தையும் ஆசீர்வதித்து விபத்துக்களுக்கு விலக்கி பாதுகாத்து இரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துவாராக. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி தீர்வுள்ள தீர்மானம். சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலும் சரி அதை கடைபிடிக்க முடிகிறதா என்ற மாதம் முழுவதுமாக நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னவென்றால், நிறைய வாலிபர்கள் என்னால் 2 நாள், 1 வாரம், 1 மாதம் கடைபிடிக்க முடிந்தது, அதற்கு மேல் என்னால் முடியவில்லை, திரும்பி பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லுவார்கள். நாம் சொல்லுவது என்னவென்றால், நான் செய்து வந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறேன். ஏன் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்ய முடியுமா என்றால், உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் பாவம் செய்யவே மாட்டார்கள். நம் பாவம் செய்கிறீர்கள், பாவம் செய்வோம் என்றால் ரட்சிக்கப்படவில்லை என்று சிலர் போதிக்கிறார்கள். இது வேதாகமத்தின்படி தவறாகும். நாம் ரட்சிக்கப்பட்ட பின் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கவில்லை. நாம் இந்த பூமியில் வாழும் கடைசி நொடி வரைக்கும் பாவ சோதனைகள் நமக்கு உண்டு. ஆனால் அதன் மத்தியில் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்கிறது இல்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனங்களை நாம் வாசித்தவுடன் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்ய மாட்டார்கள் என்று முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இந்த வசனங்கள் முதலில் பாவம் இனி செய்யவே மாட்டேன் என்ற அர்த்தத்தில் வரவில்லை. பாவத்தை ஒரு பழக்கமாக வைத்து தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்க மாட்டான் என்ற அர்த்தத்தில் வருகிறது. ரட்சிக்கப்பட்டாலும் பாவத்தில் விழ வாய்ப்பு உண்டு என்று வேதாகமம் தெளிவாக காட்டுகிறது. ஒருவேளை நாம் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்துவிட்டால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்ற சந்தேகம் நமக்கு வருவதற்கு தேவையில்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16 படி நமக்கு சொல்லுகிறது. நீதிமான் விழ வாய்ப்பு உண்டு என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு புரிகிறது. அதுபோலவே நீதிமான் எழுந்திருக்க முடியும் என்ற நம்பிக்கையும் அந்த வசனம் கொடுக்கிறது என்பதுதான் முக்கியமானது. நாம் விழுவது இயல்பு, ஆனால் விழுந்த பின்பு எழும்பி விடாமல் இருப்பதுதான் தவறு. நாம் எப்படி விழுந்தோம் என்பதை சிந்தித்து கொண்டே இருந்துவிட நாம் எப்படி எழுந்திருக்க வேண்டும் என்பதை நோக்கிதான் சிந்திக்க ஆரம்பித்து எழும்பிவிட வேண்டும். எடுத்த தீர்மானத்தில் ஏன் நிலைத்திருக்கவில்லை என்றால், இதை செய்ய முடியும் என்ற சுய பலத்தை நம்புவதால் பல நேரங்களில் தோற்று விடுகிறோம். உன் சுயபுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏனென்றால் இதிலிருந்து மீண்டும் வராதபடிக்கு நம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையில் மறுபடியும் விழுகிறோம். மனதின் ஆழத்தில் இருந்து அது பாவம் என்று, அது தேவனுக்கு விரோதமானது என்ற உணர்வு இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் மட்டுமே எடுப்பதால் திரும்பவும் செய்ய முயல்கிறோம். எந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க 2 காரியங்கள் நம்மிடத்தில் நடைபெற வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். இவ்வாறு சொல்லுகிறது, நானே திராட்சை கொடி. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது நமக்கு தரப்படும். இந்த வசனங்கள் நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். நம்மால் சுயமாக கனி கொடுக்க முடியாது. இயேசுவின் உதவி அவசியம் தேவை. அவரின் உதவி இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாது என்ற இந்த தாழ்மையான சிந்தை நமக்குள் வர வேண்டும். தாழ்மை உண்மையுள்ளவர்களுக்கே கிருபையை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கொடியாகிய நாம் செடியாகிய இயேசுவோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்போது மட்டுமே தீர்மானத்தில் நிலைத்திருக்க முடியும். தினந்தோறும் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு நேரம் செலவிட வேண்டியது முக்கியம். வேதாகமத்தை செய்தித்தாள் வாசிப்பது போல அல்லாமல் ஆழமாக தியானிப்பதின் மூலம், ஜெபத்தில் நேரம் செலவிடுவதன் மூலம், விசுவாச நண்பர்களின் ஐக்கியத்தின் மூலம் நாம் அவரில் நிலைத்திருக்க முடியும். இந்த மாதம் தோறும் இயேசுவோடு நேரத்தை அதிகமாக செலவுவிட வேண்டும். பரிசுத்தத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கும் அவருடைய சித்தத்தை சிறந்த மனதோடு செய்யவும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்து நாம் பார்ப்போம் என்றால், தப்பி ஓடும் யோனா. யோனாவின் புஸ்தகம் 4 அதிகாரங்கள்தான். ஆனால் அருமையான கருத்துக்கள். இயேசுவே யோவானை பற்றி மத்தேயு 12 அதிகாரம் 38 41 சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னை யோனாவிலும் பெரியவர் என்றும் கூறியுள்ளார். ஆகவே யோனாவின் கதை என்பதை விட யோனாவின் வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஓடும் மனிதனும் தேடும் தேவனும் எப்படி என்றால், ஆண்டவர் யோவானை நினிவேக்கு சென்று அவர்களுக்கு விரோதமாக அல்லது எதிராக பேச அனுப்புகிறார். ஆனால் யோனா எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் எதிர் திசையில் ஓடினான். நோய் இருக்கும் மனிதரிடம் நீ சரியாக மருந்து எடுக்காவிட்டால் இறந்து விடுவாய் என்ற செய்தி போன்றதே யோனாவின் செய்தி. ஒரு வகையில் அது எதிர்மறையாக இருந்தாலும் நன்றாக யோசித்தால் அது ஒரு நல்ல செய்தியே ஆகும். கடவுளின் பணி செய்ய அழைப்பு பெற்ற நாம் சில வேளையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு ஓடினாலும் அல்லது ஓட முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறாது. ஏனென்றால் நாம் ஓடலாம், ஆனால் அவர் நம்மை தேடி வந்து பிடித்து கொள்ளுவார். சங்கீதம் 139 அதிகாரத்தில் தாவீது, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்றும் நான் எங்கே சென்றாலும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். யோனா ஓடினார், தேவன் தேடி பிடித்தார். மனம் திரும்பும் மனிதனும் மன்னிக்கும் தேவனும் மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்த யோனா மனம் திரும்பி ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் நம் எல்லோருக்கும் ஏறெடுக்க வேண்டியது ஒன்று. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். ரட்சிப்புக்கு காத்திரு, ரட்சிப்பு கர்த்தருடையது. கிருபை என்னும் சொல்லும் ரட்சிப்பு என்னும் சொல் நம் பணியில் அது மிகவும் முக்கியம். நல்ல ஒரு கருத்து என்றால், மனம் திரும்பும் நாடு மனம் மாறும். மனம் திரும்பி கீழ்ப்படிய தொடங்கும் போது ஆண்டவர் அவர்களை மன்னித்து திரும்பவும் பயன்படுத்துகிறார். தன்னை மறுதலித்த பேதுருவுக்கு அவர் மனம் திரும்பிய போது ஆண்டவர் 2ஆம் வாய்ப்பை அளித்தார், வல்லமையாக பயன்படுத்தினார். சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தது. தாவீதின் வாழ்விலும் அவருக்கு 2ஆம் வாய்ப்பு கிடைத்தது. யோனா மீனின் வயிற்றில் மனம் திரும்பிய போது மன்னித்து ஆண்டவர் நினிவே என்னும் மாபெரும் நாடு மனம் திரும்பிய போதும் மன்னித்தார். அவர் மன்னிக்கும் தேவன், மனதுருகும் ஆண்டவர். யூதர்கள் என்ற மக்களை வெறுத்தார்கள். யோனா நினிவே மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பவில்லை, கடவுள் விரும்பினார். நினிவே திரும்பியதும் கடவுள் மன்னித்ததும் யோனாவுக்கு பிடிக்கவில்லை. அவர் முறுமுறுத்தார். நினிவே கண்டிப்பாக அழிய வேண்டும் என்று ஒரு குடிசை போட்டு
காத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடி மூலம் அவருக்கு அறிவூட்டுகிறார். நாம் ஆதியாகமத்திலே படித்த ஆபிரகாமின் வரலாற்றில் தெளிவாக ஆண்டவர் சொன்னதை மறக்கக்கூடாது. அந்த வசனம் ஆதியாகமம் 22 ஆபிரகாமிடம் கர்த்தரின் தூதர் சொன்னதை இப்படி சொல்லுகிறார்: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாயானால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது உலகின் வரலாற்றுகளை மாற்றி எழுதியதில் பெண்களின் பங்கு உண்டு. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 பெண்களின் சிறப்பான பங்களிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 85 22-29 வரையுள்ள வசனங்களில் இருதயத்தில் ஞான எழுப்புதல் அடைந்த பெண்களும் மனப்பூர்வமுள்ள பெண்களும் ஆசரிப்பு கூடாரம் உருவாக தங்கள் காப்புகள், காதணிகள், ஆடைகள், இரத்தாம்பர நூல்கள் என கொண்டு வந்தார்கள். வனாந்தரத்தில் எந்த வசதியும் இல்லாத இடத்தில் ஆசரிப்பு கூடாரம் நிறுவுவதற்கு பெண்கள் உதவினார்கள். பெண்களாகிய நாம் ஒழுக்கத்தோடும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 16 உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஆனால் கர்த்தருக்கு நிலைத்து இருப்பது கட்டுவது எளிதான காரியம் அல்ல என்றாலும் நம்முடைய குணநலங்களை கெடுப்பது கர்த்தருக்கு நிலைத்திருப்பது அது கூடாத காரியம் என்றாலும் நம்முடைய குணநலங்களை கொடுப்பது, விட்டு கொடுப்பது, சகிப்புத்தன்மை, தியாகம் செய்ய துணிதல் போன்றவற்றை அது இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக இவற்றை எல்லாம் செய்து முடித்து சென்று விட்டார். நியாயாதிபதிகள் 5 24-25 ஆகிய வசனங்களில் கேனிய பெண்ணாகிய யாகேலை குறித்து பார்த்தோம் என்றால், யாகேல் தைரியமானவள், புத்திசாலி, விரைந்து முடிவெடுக்கும் ஆற்றல் பெற்ற வீரமங்கை என்பதை நிரூபித்து காட்டினார். சுத்தியல் மற்றும் ஆணிகளை கொண்டு படைத்தளபதி சிசேராவை நயமாக பேசி கூடாரத்துக்குள் வரவழைத்து அவன் தலையில் ஆணி அடித்து அவனை கொலை செய்தான். அவன் மறைவுக்கு பின் தேசம் 40 வருடம் அமைதியாய் இருந்தது. இந்த அமைதிக்கு காரணம் யாகேலின் துணிச்சலான செயல். தேவதூதன் மரியாளை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். தெபொராள் யாகேலை பார்த்து அதே வாழ்த்துதலை, அதே பட்டத்தை சுட்டுகிறாள். மரியாள் உலக இரட்சகரை ஈன்று எடுக்க தன்னை தியாகமாக அர்ப்பணித்து சகல அவமானங்கள், நிந்தைகள் தாங்கிக் கொண்டாள். யாகேல்தான் பலவீனமானவளாக இருந்தாலும் மன வலிமையோடு செயல்பட்டு தேசம் அமைதியாக வாழ கொடூரமான படைத்தளபதியான சிசேராவை கொன்றாள். ஓசியா 2:23 நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாது இருந்தவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்லுவேன், அவர்கள் என் தேவன் என்பார்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ப அந்நிய பெண்ணாகிய யாகேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். மோவாபிய பெண்ணாகிய ரூத்து, கேனானிய பெண்ணாகிய யாகேல் கடவுளுக்கு சொந்தமானவளாக மாறினாள். கிறிஸ்துவின் பணியில் செய்த பெண்கள் நிரம்பியுள்ளவர்கள். நாமும் தெபொராளை போல, யாகேலை போல துணிச்சலோடு கர்த்தருடைய அருட்பணிக்கு நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். கடவுளை நம்புகிறவர்களுக்கு எழுச்சி மட்டும், ஆனால் வீழ்ச்சி கிடையாது. தெபொராள், யாகேல், ரூத், சேரா, எஸ்தர், மரியாள், மகதலேனா மரியாள் போன்றவர்கள் நமக்கு முன்மாதிரியாக மிளிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆவதும் பெண்ணாலே என்பது வார்த்தை அல்ல என்பதை நமது செயல்களின் மூலம் நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள். நிரூபித்து காணப்பட்டு இருக்கிற காலம் இது. ஜெபம் என்னும் ஆயத்தமே ஆத்துமாக்களை வெல்லப்படும். கடவுளின் துணையோடு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் படித்த யோசேப்பின் வாழ்வு நம் ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்வுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. இவரின் வாழ்விலும் இயேசுவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யோசேப்பு ஒரு நாள் அந்த மீட்பர் வருவதற்கு முன் அடையாளமாக வாழ்ந்தார். யோசேப்பு யாக்கோபின் மனைவியாகிய ராகேலின் முதல் மகன் யாக்கோபு. அவருடைய முதிர் வயதில் பிறந்த மற்ற மகன்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கப்பட்டார். இயேசு தேவாதி தேவனின் ஒரே மகன். அவர் திருமுழுக்கு பெற்று வெளியே வருகையில் வானத்தில் இருந்து வந்த சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தபோது அவர் மறுரூபமான சமயத்திலும் இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்னும் சத்தம் கேட்டது. நாமும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகலாம். யோவான் 1:12 இப்படி வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோசேப்பின் சகோதரர்கள் அவருக்கு துரோகம் செய்தனர். அவரை 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்களிடம் விற்று போட்டார். அது ஒரு கொடுமை. ஆனால் யோசேப்பு அந்த அநியாயத்தை பொறுத்து கொண்டார். இயேசுவின் சீடர்களில் ஒருவனான யூதாஸ் காரியத்து அவருக்கு துரோகம் செய்தான். அவரை கொலை செய்ய விரும்பிய பிரதான ஆசாரியரிடம் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். அதுவும் ஒரு கொடுமை. ஆனால் அந்த அநியாயத்தையும் பாடுகளையும் பொறுத்து கொண்டார். உலகத்தில் இன்றும் துரோகம் நடைபெறுகிறது, நமக்கு நடைபெறுகிறது. நாமும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதே நல்லது. தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவர் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் ஒரு சோதனை வந்தது. தவறான உறவுக்கு வற்புறுத்திய போத்திபரின் மனைவியிடம் இருந்து வந்த பல நாட்களின் சோதனையை அவர் வென்றார். இயேசுவுக்கு பிசாசு 3 சோதனைகளை கொடுத்தது. ஆனால் அவர் அந்த 3ஐயும் கடவுள் வார்த்தைகளின் மூலமாக வென்றார். மத்தேயு 44 1:11. இன்று நமக்காக பலவித சோதனைகள் வருகின்றன. சில சமயங்களில் நாம் தடுமாறுகிறோம். அப்போது எல்லாம் மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். யாக்கோபின் பகுதியில் வரும் வசனம் நமக்கு நல்ல அறிவுரை தருகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யோசேப்பின் வாழ்வில் அநியாயமாக அவர் விற்கப்பட்டார். அடிமை வாழ்வு வந்தது. வாழ்ந்து வந்த செய்யாத குற்றத்திற்கு அநியாயமாக பழி சுமத்தப்பட்டார். சிறைச்சாலை வாழ்வு கிடைத்தது. சுகமாக தந்தை வீட்டில் வாழ்ந்த அவருக்கு தாழ்மையான அடிமை வாழ்வும் சிறை வாழ்வும் வந்தன. ஆனால் திடீரென ஒரு நாள் அவர் சிறை வாழ்வில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அரசரான பார்வோனின் கனவுகளுக்கு விளக்கம் சொன்னதால் அவருக்கு அடுத்த நிலையில் உயர்த்தப்பட்டார். பவுல் இயேசுவை பற்றி இப்படி எழுதுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளை ஆடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர்
மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் உள்ளோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நம் வாழ்வில் பெருமை இயல்பாக வருகிறது. தாழ்மை நாம் முயற்சி செய்யும்போது மட்டுமே வரும். பேதுருவின் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அடைந்து கொள்ளும் பொழுது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆனால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். யோசேப்பு தன் சகோதரனை மன்னித்தார், அவருக்கு பஞ்ச காலத்தில் உதவினார், அவர்களுக்கு பராமரித்தார். இயேசுவும் சிலுவையில் இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்றாடினார். அவரே அல்லாமலே நமக்கு மன்னிப்பும் மீட்பும் கிடைத்தன. மன்னிக்கும் சிந்தையை பெற்றுக்கொள்ளுவோம், மீட்பின் ஆண்டவரை அறிவிப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்பதை நாம் நினைவில் எடுத்து கொள்ளுவோம். கைவிடாத வழிநடத்தும் தேவாதி தேவன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் மகனான பக்தி நிறைந்த ஈசாக்கின் இரட்டை பிள்ளைகளில் ஒருவர்தான் யாக்கோபு. அவருக்கு முன் பிறந்த ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டே பிறந்ததால் யாக்கோபு என்னும் பெயரை வைத்தார்கள். யாக்கோபு என்ற பெயருக்கு குதிங்காலை பிடித்தவன் அல்லது ஏமாற்றுகிறவன் என்பது. தனது பெயருக்கு ஏற்றபடியே யாக்கோபு தன் சகோதரனான ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை ஒரு கூளை கொடுத்து பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31-32ஆம் வசனத்தில் அது பின்னர் அவன் தன் தாயின் தந்திர ஆலோசனையின்படி ஏசாவை போல வேடமிட்டு அவருக்கு வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கண் தெரியாத தந்தையாகிய ஈசாக்கை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஏசா வேதனையோடு அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்ல, என்னை 2 தரம் மோசம் போக்கினான் என்று சொல்லுகிறார். யாக்கோபை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அந்த நிலையில் யாக்கோபு தாயின் அறிவுரைப்படி ஊரை விட்டு ஓடுகிறார். அந்த சூழ்நிலையில் தேவன் அவருக்கு தரிசனமாகி அவர் வாழ்வில் குறுக்கிடுகிறார். அந்த இடத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். பெத்தேல் என்றால் வீடு, அது கடவுளின் வீடு. பாவம் நம் வாழ்வில் நுழைய நாம் ஒரு ஏமாற்றம் வாழ்வில் செல்ல தொடங்குகிறோம். சுயநலம், பேராசை, தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுப்பது ஆகிய இவை எல்லாம் நம்மை அந்த ஏமாற்றும் வழியில் கொண்டு செல்கின்றன. ஆனால் தேவன் நம் வழியில் குறுக்கிட விரும்புகிறார். அவர் வெளிப்படுத்தும் தேவன், ஆபிரகாமுக்கு முன் வெளிப்படுத்திய தேவன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 4 இப்பொழுது அவருடைய பேரான யாக்கோபு பெத்தேலில் நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிறார். நம் வாழ்விலும் அவர் குறுக்கிட்டு நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஏமாற்றும் போது துணை நிற்கும் தேவன். தினை விதைத்தவன் தினையை அறுப்பான், வினையை அறுத்தவன் வினையை அறுப்பான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். யாக்கோபு பல நாட்கள் பயணம் செய்து வெளிநாட்டில் தன் தாயின் சகோதரர் லாபான் வீட்டில் குடியேறுகிறார். லாபான் சூழ்ச்சி செய்து ஏமாற்றுவதில் மிகவும் கெட்டிக்காரன். முதலாவது, யாக்கோபு திருமணம் செய்ய விரும்பிய 2ஆம் மகளான ராகேலுக்கு 7 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை வாங்குகிறார். திருமண நாளில் யாக்கோபை ஏமாற்றி வேலை கொடுக்கிறார். ராகேலுக்கு இன்னும் 7 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல்
கடுமையாக வேலை வாங்குகிறார். 10 முறை அவர் சம்பளத்தை மாற்றுகிறார். தேவன் யாக்கோபை திரும்பி போ என்று சொன்னவுடன் லாபானுக்கு தெரியாமல் யாக்கோபு தன் குடும்பத்தோடு கிளம்புகிறார். அவரை தாக்க வரும் லாபானை அவருடைய மகனையும் தேவன் எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 31 அதிகாரம் 24, 29 அப்பொழுது யாக்கோபு சொன்ன சொற்கள் இவை: என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து, தேவன் நம்மோடு துணை நிற்கிறார். நாம் ஏமாற்றப்படும் போது, நமக்கு அநியாயம் நடக்கும் போது, நம்மோடு இருப்பவர்களே நமக்கு துரோகம் செய்யும் பொழுது நாம் துவண்டு போகிறோம். ஆனால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இம்மானுவேல் என்பது அவருடைய பெயர். தேவன் நம்மோடே இருக்கிறார். விரும்பும் வருங்கால நம்மை அர்ப்பணிப்போம் கூட இருப்பாராக.